கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை வந்து கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா இயேசுவே, இந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம், உங்களுடைய புதிய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுடைய அன்பிற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய வழி நடத்துதலுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. துதிப்பதேன் தகுதியல்லோ, துதித்திடுவேன் இயேசுவை. துதிப்பதேன் தகுதியல்லோ, துதித்திடுவேன் இயேசுவை. வேதம் நிறைந்த இதயம் தந்தார், ஜெபம் நிறைந்த நேரம் தந்தார், கண்ணீர் நிறைந்த கண்கள் தந்தார், கருணை நிறைந்த கரங்கள் தந்தார். துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் இயேசுவை. ஆபத்து நேரத்தில் அடைக்கலம் தந்தார், பலவீன நேரத்தில் பலன் தந்தார், செய்தி நேரத்தில் தூது தந்தார், பாடிய நேரத்தில் பரவசம் தந்தார். துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் இயேசுவை. ஹல்லேலூயா. எசேக்கியேல் 34வது அதிகாரம் 26வது வசனம். Turn your Bibles to Ezekiel chapter 34 and verse 26. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஹல்லேலூயா. இந்த டிசம்பர் மாதத்திலும் சரி, நவம்பர் மாதத்திலும் தேவன் உலக பிரகாரமாகவும் மழையை தந்திருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தேவன் பின்மாறி மழையை கட்டளையிடுவாராக. And I will make them and the places round about my hill a blessing, and I will cause the shower to come down in his season. There shall be showers of blessing. இந்த வார்த்தையை முன்னிட்டு தான் அந்த ஹிம் பாடுவோம் இல்லையா? There shall be showers of blessing. அந்த பாடல் எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு பாடல். ஒரே ஒரு சரணம் மட்டும் பாடலாம். There shall be showers of blessing, this is the promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers of blessing we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. The first thing what we must know from this passage is God restores what was neglected. This chapter reveals God stepping in where human shepherds or leaders failed. மேய்ப்பர்கள் பார்த்தீங்கன்னா 19வது வசனம், என் ஆடுகள் உங்கள் கால்களால் மிதிக்கப்பட்டதை மேயவும் உங்கள் கால்களால் குழப்பப்பட்டதை குடிக்கவும் வேண்டுமோ, ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் அவைகளை நோக்கி, இதோ நானே கொழுத்த ஆடுகளுக்கும் இளைத்த ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். நீங்கள் பலவீனமாக இருக்கிறவைகளை எல்லாம் புறம்பாக்கி சிதறப் பண்ணும்படி அவைகளை பக்கத்தினாலும் முன்னத்தொடையினாலும் தள்ளி உங்கள் கொம்புகளை கொண்டு முட்டுகிறபடினாலே நான் என் ஆடுகளை சூறையாகாதபடிக்கு ரட்சித்து ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். இப்போ ஆடுகளுக்கும் ஓநாய்களுக்கும் நியாயம் தீர்ப்பேன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாய் இருக்க ஏற்படுத்துவேன். இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாய் இருப்பார். He personally takes responsibility. God takes responsibility to care, protect and bless his people, promising restoration after seasons of neglect and scattering. இந்த உலகத்திலே தேவனால் ஏற்படுத்தாத மீட்பர்களாலே
ஆடுகள் கைவிடப்படும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நானே என்னுடைய ஆடுகளை நான் விசாரிப்பேன் என்று சொல்லுகிறார். Blessing connected to the presence of God. Blessing flows wherever His presence is honored. எங்கெல்லாம் தேவ சமூகம் கனப்படுத்தப்படுகிறதோ அந்த இடத்திலே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தானாகவே மழை போல பொழியும். It is not location that brings blessing, but alignment with the rule of God. Thirdly, we see blessing in God's perfect timing. அதனால இங்கே நம்ம பார்க்குறோம், ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். God knows when to give rain. See, it's not the timing is not in our hands, but it is in the hand of God. Showers in season teaches that God's blessings are not random. He knows the exact time our life needs refreshment, growth, and renewal. We must trust His timing even when the ground seems dry. தேவன் சொன்னார், காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனால் தண்ணீர் வரும்னு சொல்லும்பொழுது அது ஒரு பழைய ஏற்பாட்டை பார்க்குறோம், ஏதோ தேசத்தின் வழியாக தண்ணீர், அங்கே மழை கூட இல்லை. ஆனால் தேவன் அறிந்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை வறண்டு போயிருக்கலாம். அதனால் நம்ம ஏசாயா 58வது அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம். We know the verse in Isaiah chapter 58 and verse 11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. When you feel that your soul is dry, God knows how to refresh your soul. உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். You shall be like a watered garden and like a spring of water whose waters do not fail. தேவன் தாமே இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் சிதறப்பட்டவர்களாக, மேய்ப்பர்களாக கைவிடப்பட்டவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் கர்த்தர் சொல்லுகிறார், என் இருதயத்திற்கேற்ற மேய்ப்பர்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். They shall feed you with knowledge and understanding. Let the Lord lead you and guide you. ஸ்தோத்திரம் அப்பா, உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி என்ற வார்த்தையின்படி கர்த்தாவேப்பா ஆண்டவரை ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொன்னீர் ஆண்டவரே. நானே என்னுடைய ஆடுகளை விசாரிப்பேன் என்று சொல்கிறப்பா. உடைய பிள்ளைகளை நீர் விசாரிப்பீராக இயேசுவே. அப்பா, ஒருவரும் விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லப்படாதபடிக்கு தேவனே நீர் உடைய ஆண்டவருடைய ஜனங்களை நீர் விசாரிப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அப்பா, ஏற்ற காலங்களில் ஏற்ற நன்மைகளை செய்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய ஆத்துமாவை நீர் கொழுமையாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. குட் மார்னிங். ஹேவ் a good day. God bless you.